கண்டி நகரில் பெயர் பெற்ற வர்த்தகர் ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஹாஜி முகமது இஸ்மாயில் என்பதாகும். பிரித்தானியாவின் ரவுலண்ட்ஸ் கார் லிமிடெட் நிறுவனத்தின் ஏக இறக்குமதியாளராக இருந்தார்கள். கண்டி மாவட்டத்தில் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்றுமில்லாத வெள்ளம் ஏற்பட்டது. மகாவலி கங்கையின் பாலத்தை தாண்டி வெள்ளம் மூடியது. பேராதனை தாவரவியல் பூங்கா வெள்ளத்தில் மூழ்கியது. கண்டியின் பெரும்பாலான பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. அன்று 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகன் ஜக்கி இஸ்மாயில் அவர்கள் கொழும்பிலிருந்து ஆஸ்டின் 7 வகையைச் சேர்ந்த காரில் கண்டி நோக்கி பயணித்தார். எதிர்பாராத விதமாக கேகாலையை தாண்டும் போது நிலைமை மேலும் மோசமடைந்தாலும் ஒருவாறு கடுகண்ணாவையை இவர்கள் சென்றடைந்தார்கள். சில நிமிடங்கள் தாண்டி இருக்கவில்லை, எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு அவர்கள் பயணித்த கார் சேற்றில் புதைந்தது. துரதிர்ஷ்டவசமாக யாரும் உயிர் தப்பவில்லை. ஜக்கி இஸ்மாயிலின் மறைவை ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மகனை என்றும் நினைத்தவாறு இருந்தார். மகனின் ஞாபகார்த்தமாக சதக்கத்துல் ஜாரியா எனப்படும் நிலையான தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஹாஜி முகமது அவர்கள். கண்டி நகரில் மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றின் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் தனது மகன் ஜக்கி அவர்களின் நினைவாக மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றை நிர்மாணிக்க தீர்மானித்தார்கள். புகழ்பெற்ற கட்டிட வடிவமைப்பாளர் ஷோலி டி அல்விஸ் அவர்கள் இதனை வடிவமைத்தார்கள். பிரித்தானியாவிலிருந்து இதற்கு தேவையான கட்டட உபகரணங்கள் தெரிவிக்கப்பட்டன. நிர்மாண பணிகள் 1950 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பூர்த்தி அடைந்தன. பின்னர் அடுத்த வருடம் இலங்கையின் முதலாவது பிரதமர் தேசபிதா DS சேனாநாயக்க அவர்களால் இந்த மணிக்கூட்டு கோபுரம் திறந்து வைக்கப்பட்டது. கண்டி நகரின் வரலாற்று பெருமையை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் தனது மகனின் நினைவாக நிர்மாணித்தார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியில் என்றும் மறக்கக்கூடாது.